இந்த 3 சோஷியல் ஹேபிட்ஸும் உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்போ அத இம்மீடியட்டா நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்பர் 1 ஒரு சிலர் பார்த்திருக்கீங்களா? நம்ம வந்து ஜஸ்ட் அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போகுதுன்னு தான் கேட்டிருப்போம். என் லைஃப் எங்கேங்க ஒரு ஹாப்பினஸும் இல்ல. பயங்கர மோசமா போயிட்டு இருக்கு. பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் இல்ல. நானும் நெறைய வொர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு கன்டினியூஸா சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏன் தான் இந்த கொஸ்டின் கேட்டோமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி கம்ப்ளைண்ட் பாக்ஸா நம்ம இருந்தோம்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கணும். வெளி உலகத்துக்கு நம்மளோட பாசிட்டிவ் சைட மட்டும் தான் நம்ம காட்டணும். நம்பர் 2 நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க கூட நம்ம பேசணும். அவங்க சொல்றத நம்ம லிசன் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க பேசும்போது நம்ம வந்து மொபைல் பார்க்கறது, இல்லாட்டி டிவி பார்க்கறது, வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இது அவங்கள நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்பர் 3 நம்ம கிட்ட யாராவது வந்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கே, உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, அதுக்கு திரும்ப அவங்களுக்கு தேங்க்யூ நம்ம சொன்னா போதும். அதை விட்டுட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் இன்னைக்கு மொக்கையா இருக்கேன், இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல், இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, என் ட்ரெஸ் இது நல்லாவே இல்லை, இது ஒரு பழைய ட்ரெஸ், இந்த மாதிரி ரிப்ளை நம்ம கொடுக்கவே கூடாது. பிகாஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சே இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க பேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்ஸுமே கொடுக்க மாட்டாங்க.